முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஐயா நம்மாழ்வார் அவர்களோடு ஐயா நெல் ஜெயராம் அவர்களோடு பயணித்த பல முன்னோடி இயற்கை விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம எல்லாருமே கலந்துருக்கிறோம். இங்க வந்திருக்க அத்தனை பேருக்குமே இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் கூட இது போன்ற விழாக்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் நடத்துறாங்க பாத்தீங்களா, அதுக்கே முதல்ல உங்களோட பலத்த கரவொலியை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு தான் இது போய் சேரணும். இன்னைக்கு பல குழந்தைகள், அது மட்டும் இல்லாம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு விருது கொடுக்கும் பொழுது எதற்காக அந்த விருதை கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுக்கும் பொழுது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு விழாக்களை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பஸ்மை எட்வின் ஐயா அவர்களுக்கும், அமைப்பின் தலைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், மருத்துவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும், மேலும் காயத்ரி அவர்களுக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம நெல்லை பாதுகாக்கணும், நம்ம மண்ணை பாதுகாக்கணும், நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இன்னைய சூழல் என்னன்னா நம்மளுடைய மரபணுவை முதல்ல பாதுகாக்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவோம், அப்பா மாதிரி இருக்கீங்க, அம்மா மாதிரி இருக்குப்பா, நீ செய்யற செயல்லாம் உங்க அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல. அது வந்து மரபணுவோடைய ஜீன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிதான் ஒரு சுகர் வந்தா என்ன சொல்லுவாங்க டாக்டர், உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு வந்திருக்குங்க, அதனாலதாங்க உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அந்த ஜீனை வந்து நம்ம காப்பாத்துறதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம இயற்கை விவசாயத்தை செய்யணுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்தாங்க. அதாவது தங்கத்தை யாரும் வாங்காதீங்க அப்படின்னாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு இணையாக ஒரு விஷயத்த சொன்னாரு, ஃபெர்டிலைசரை யாரும் வாங்காதீங்க, உபயோகத்தை குறைச்சிங்கன்னாரு. அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபில, நம்மளுடைய அந்நிய செலவாணியில மிகப்பெரிய அளவு அந்த ரசாயனம் கலந்த ஃபெர்டிலைசருக்கு நம்மளுடைய விவசாயிகளுடைய பணம் வந்து அந்நிய நாட்டுக்கு போகுது. அததான் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்போ எந்த அளவுக்கு இயற்கை விவசாயிகள் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியும். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சேஃப் ஃபுட்டு மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. பாரம்பரிய அரிசியை சாப்பிடறதுனால ஒரு நல்ல உணவு கிடைக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் கிடையாதுங்க. நம்மளுடைய பஞ்ச பூதங்களா இருக்கக்கூடிய நீர் மாசுகளா இருக்கட்டும், நம்மளுடைய ஆதாய மாசுகளா இருக்கட்டும், காற்று மாசுவா இருக்கட்டும், நெருப்பு மாற்ற மாசுவா இருக்கட்டும், இது அத்தனைக்குமே தீர்வா இருக்கக்கூடியது நம்முடைய இயற்கை வேளாண்மை. ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு வச்சுக்கிறேன், விவசாயினா யாரு அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல பரவலாக்கிட்டு இருக்கு. விவசாயம் செய்யறவங்க, அதாவது நிலத்துக்கு சொந்தக்காரவங்க வந்து விவசாயியா, அதுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் விவசாயியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரத்தையும் சதவ மாதிரி. இவங்க ரெண்டு பேருமே இல்லைனாலும் விவசாயம் நடக்காது. ஆனாலும் கூட அதுல வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்களுக்கு அந்நிய கூலி கிடைச்சிடும். ஆனா அந்த முதலீடு போட்டு அந்த விவசாயம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அறுவடை பண்ணி இந்த இயற்கை இடர்பாடுகள்லாம் தாண்டி அதுல வருமானம் வருதோ வரலையோ அதெல்லாம் தாண்டி செய்யறாரு பாத்தீங்களா, அவருக்கு உங்களுடைய பலத்த கரவொலி மூலமா இந்த விவசாயிகளை தூக்கி பிடிக்கிற அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை செய்யணுங்கிறத அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஐயா சித்தரையாவோட பேசுறா கேட்க ஆர்வமா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க தஞ்சாவூர்ல பாத்துருக்கலாம், நிப்டம்னு சொல்லுவாங்க, உணவு பயனீட்டு கழகம்னு. அந்த என்ட்ரன்ஸ்ல கூட நம்ம விட மாட்டாங்க. ஆனா அந்த அமைப்பின் சார்பாக நம்ம பூனா அம்மா மேடம் வந்திருக்காங்க. அவங்க வந்து பாரம்பரிய அரிசிகளை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்களுக்கும் உங்களுடைய பலத்த கரவொலி மூலமா எழுத்து நம்ம பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நிலையும் சத்துன்னு சொல்றோம்ல, மாப்பிள சம்பா ஆண்களுக்கு நல்லதுங்கிறோம், பூங்காறு பெண்களுக்கு நல்லதுங்கிறோம், கருப்பு கவுனி சாப்பிட்டா ஒரு நல்லதுங்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சித்திரையாக்கு முன்னாடி கருப்பு கவுனி பேசினா கோச்சுக்குவாரு, அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து எப்பயுமே நம்ம கருங்குருவையை புகழ்ந்து பேசணும்னு நினைப்பாங்க. அவரு சொல்ற மாதிரி நம்ம சத்துக்கள் ஒவ்வொரு 174 ரேங்கில் ஐயா நெல்ஜராமன் மீட்டெடுத்தாரு. ஒவ்வொரு நிலையிலுமே ஒரு சத்து இருக்கு. ஆனா யார் சொல்றது, நான் சொன்னா ஏத்துக்குவீங்களா, ஒரு விவசாயி சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஆனா அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி நிப்டம் அறிவிக்கிற அந்த முயற்சிக்கு மதிப்புக்குரிய திருமதி போனா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் விவசாயிகள்னாலே ஆண்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் அவ்வளவு சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணமாக தான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கும் ஒரு பலத்த கரவொலி மூலமா கொடுங்க. பாரம்பரிய நிறுவனங்களை அற்புதமா அவங்க அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல தென்காசி மாவட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த டெல்டால வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் நெல் ஜெயராமுடைய தாக்கம் அதிகம். ஆனா நீங்க அப்படியே போக போக தென்காசி சைட்லாம் போனீங்கன்னா பெரிய அளவுல விழிப்புணர்வு கிடையாது. அந்த விழிப்புணர்வை ஒரு பெண்ணாக இருந்து ஒரு அம்மாவாக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.